இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய எடுத்துக்காட்டுகளை யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இத மாதிரி செய்யணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை யூஸ் பண்றோம். அப்படி நம்ம வாழ்வியல் முறைக்கு யார உதாரணமா எடுத்து காட்டுறோம்? சினிமால வரக்கூடிய காட்சிகளையும் சினிமால நடக்கக்கூடிய மக்களையும் உதாரணமா காட்டுறோம். அதுல வரக்கூடியவங்க உண்மை கிடையாது, பொய்யான ஒரு காட்சிக்கு நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கக்கூடியவங்கள உதாரணமா காட்டுறோம். நம்ம இம்மைக்காக வாழ்றோமா, மறுமைக்காக வாழ்றோமா? இவங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மறுமையில எப்படி நம்மளால ஜெயிக்க முடியும்? முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் சர்வசாதாரணமா பழகுறது, இன்னும் பல தவறான காரியங்களை செஞ்சு காட்டக்கூடிய ஒரு சினிமா ஆக்டரை தலைவர்னு சொல்றது, அவன மாதிரி வரணும், இவன மாதிரி வரணும் அப்படியெல்லாம் சொல்லி நம்மளோட முடிவு எதுவா இருக்கும்? நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு அழகிய முன்மாதிரியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. இவங்களை தவிர ஒரு பெஸ்ட் லீடர் கிடையாது. இந்த சினிமா ஆக்டர்ஸை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, இந்த காட்சிகளை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, இதன் மூலமா நம்ம இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரோம்? ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம எதை ஷேர் பண்றோம், யாரை முன்மாதிரியா எடுத்து